வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார் பிரதமர் மோடி. இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கம் நிற்கும் என உறுதி. வேளாண்மை, மருத்துவம், உணவு, தொழில்துறை உள்ளிட்ட 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். பிரதமர் மோடி, ஜெலன்ஸ்கி இடையிலான பேச்சுவார்த்தையின் போது ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இந்தியா வருமாறு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு பிரதமர் மோடி அழைப்பு. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். சென்னையில் குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் பதக்கங்கள் வழங்கும் விழா. அரும் பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அமைதியான மாநிலத்தில்தான் வளர்ச்சி இருக்கும் என்பதால்தான் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னணியில் உள்ளது. காவல்துறையினருக்கான பதக்கம் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. நாமக்கல் மாவட்டம் வரகூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவர் இடையே மோதல். பள்ளிக்கூடத்திலேயே 2 மாணவர்கள் மோதிக்கொண்டதில் ஒரு மாணவன் பலி. நேபாள தலைநகர் காத்மாண்டுவுக்கு சென்றபோது ஆற்றில் கவிழ்ந்த பேருந்து. உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த 27 பேர் உயிரிழப்பு. இந்திய தடகள வீராங்கனை பாவனா ஜாட்டிற்கு 16 மாதங்கள் தடை விதித்து தேசிய ஊக்கமருந்து தடுப்பு அமைப்பு உத்தரவு. ஊக்கமருந்து பரிசோதனையில் பங்கேற்காததால் தடை விதிக்கப்பட்டதாக தகவல். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை காக்க சிறப்பு நிதி ஒதுக்கும் திட்டம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கொண்டுவர உள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகள். உக்ரைன் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் மாளிகையில் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார். 3 மணி நேரம் நீடித்த பேச்சுவார்த்தையில் போர் குறித்தும் இருநாட்டு தலைவர்கள் நீண்ட நேரம் விவாதித்தனர். அப்போது ஜெலன்ஸ்கியிடம் இந்தியா அமைதி முயற்சிகளை தீவிரமாக திட்டமிட்டுள்ளது என்பதை உலகம் அறியும். எங்கள் அணுகுமுறை மக்களை மையமாக கொண்டது என்பதை நீங்களும் அறிவீர்கள் என பிரதமர் மோடி கூறினார். அமைதிக்கு நான் தனிப்பட்ட முறையில் பங்களிக்க முடிந்தால் நான் அதையும் செய்ய விரும்புகிறேன். ஒரு நண்பராக நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என ஜெலன்ஸ்கியிடம் பிரதமர் மோடி உறுதியளித்தார். மத்திய அரசின் பீஷ்ம திட்டத்தில் உருவாக்கப்பட்ட அவசரகால மருத்துவமனைகளையும் பிரதமர் மோடி உக்ரைனுக்கு வழங்கினார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை இந்தியா வருமாறு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பிரதமர் மோடி, ஜெலன்ஸ்கி இடையிலான பேச்சுவார்த்தையில் வேளாண்மை, மருத்துவம், உணவு, தொழில்துறை, உக்ரைனுக்கு மனிதாபிமான உதவிகள் தொடர்பாக 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இருவரது சந்திப்பு குறித்து கீவில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ஜெலன்ஸ்கியை இந்தியா வருமாறு பிரதமர் மோடி அழைத்ததாகவும் அவர் வசதியை பொறுத்து வருவார் என நம்புவதாகவும் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து காங்கிரஸ் தலைமை ஆலோசனை நடத்தியது. காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தேசிய மாநாட்டு கட்சியுடன் கூட்டணியை உறுதி செய்த நிலையில் ராகுல் காந்தி டெல்லி திரும்பினார். தொடர்ச்சியாக டெல்லியில் வேட்பாளர்கள் குறித்து ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, சி வேணுகோபால் மற்றும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகிகள் ஆலோசித்தனர். அப்போது கூட்டணியில் எவ்வளவு தொகுதியை பெறுவது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. சென்னையில் காவல்துறையினருக்கு பதக்கங்கள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் விருது வழங்கினார். அப்போது காவலர்களிடையே பேசிய முதலமைச்சர், பெண் காவலர்களின் கோரிக்கையை ஏற்று மகப்பேறு விடுமுறை முடிந்து பணியில் சேருவோருக்கு அவர்களின் குடும்பத்தினர் வசிக்கும் இடத்திற்கு அடுத்த 3 ஆண்டுகள் பணியிட மாறுதல் வழங்கப்படும் என்ற புதிய அறிவிப்பை வெளியிட்டார். தொடர்ந்து குற்றம் நடைபெறாத மாநிலமாக தமிழகம் மாற வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சி அலுவலகத்தில் நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு கூட்டம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்றது. குற்றங்களில் ஈடுபடுபவர் மீது துரிதமான நடவடிக்கைகளை எடுக்கவும், அதிகபட்ச தண்டனைகளை விரைந்து வழங்கவும் சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மகளிருக்கு எதிரான வன்கொடுமைகள், போதைப்பொருள் புழக்கம் போன்றவற்றை ஒடுக்க மிக கடுமையான சட்டங்களை கொண்டுவர வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று தொடங்குகிறது. இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் உலகம் முழுவதும் இருந்து ஏராளமான முருக பக்தர்கள் பங்கேற்க உள்ளனர். மாநாட்டையொட்டி 3D தொழில்நுட்ப திரையரங்கம், VR தொழில்நுட்பத்துடன் கூடிய அரங்கங்கள் அமைக்கப்பட்டு பழனி நகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. மேலும் ஆயிரக்கணக்கானோர் உணவருந்தும் வகையில் ஆங்காங்கே ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குரங்கம்மையை எதிர்கொள்ள தமிழகம் தயாராக இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து வருவோர் விமான நிலையங்களில் கண்காணிக்கப்படுவதாகவும், விமான நிலையங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 4 நகரங்களில் சிறப்பு வார்டு திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரிய கர்நாடக அரசின் விண்ணப்பம் விரைவில் பரிசீலிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேகதாது அணை கட்ட உச்சநீதிமன்றம் எவ்வித தடையும் இதுவரை வழங்கவில்லை என கூறியிருக்கும் கர்நாடகா, சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வறிக்கை தயாரிப்பதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்க தடை கிடையாது எனவும் கூறியுள்ளது. விண்ணப்பத்தை பரிசீலிக்க தமிழக அரசின் ஒப்புதல் அவசியமில்லை என்றும் கர்நாடகா தெரிவித்துள்ளது.
நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே நவலப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் மகன் ஆகாஷ் வரகூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். பள்ளி வளாகத்தில் மாலையில் ஆகாஷும் அதே வகுப்பில் படிக்கும் ரித்தீஷ் என்ற மாணவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் ரித்தீஷ் ஆகாஷின் முகத்தில் குத்தியதால் ஆகாஷ் பள்ளியிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார். ரித்தீஷ் மற்றும் அவருடைய தந்தையிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். நாகை மாவட்ட மீனவர்கள் 11 பேரையும் ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது. நாகை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீனவர்கள் நெடுந்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ஒரு விசைப்படகையும் 11 மீனவர்களை கைது செய்தது. பின்னர் அவர்களை விசாரணைக்காக காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய விவகாரத்தில் சிவராமன் என்பவர் கைது செய்யப்பட்டார். எலிமருந்து உண்டு தற்கொலைக்கு முயன்ற அவரை போலீசார் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அதே நேரத்தில் விபத்தில் உயிரிழந்த சிவராமனின் தந்தை அசோக்குமாரின் உடலும் உடற்கூறு ஆய்விற்கு பிறகு உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இருவரது உடல்களும் ஜெகதேவி பாளையத்தில் அடக்கம் செய்யப்பட்டன. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் கைதான குற்றவாளிகள் 4 பேர் மீது குண்டர் சட்டம் பதிவு செய்யப்பட்டது. முன்னதாக 17 குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க சிபிசிஐடி போலீசார் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தனர். இதில் 4 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி மாதேஷ், சிவக்குமார், ஏழுமலை மற்றும் ஜோசப் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த புழல் அருகே ஓடும் பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். செங்குன்றத்தில் இருந்து 3 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி தனியார் பேருந்து புறப்பட்டது. காவாங்கரை அருகே சர்வீஸ் சாலையில் வந்தபோது பேருந்தின் முன்பக்கம் தீப்பற்றி எரிந்தது. இதனால் 3 பயணிகள் மற்றும் ஓட்டுநர், நடத்துனர் ஆகிய 5 பேரும் அலறியடித்தபடி இறங்கி ஓட்டம் பிடித்தனர். தீயணைப்புத் துறையினர் கொழுந்துவிட்டு எரிந்த பேருந்தின் மீது தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். கேரளா வங்கியில் 26.8 கிலோ தங்க நகைகளை வங்கி மேலாளர் மோசடி செய்த வழக்கில் திருப்பூர் தனியார் வங்கியில் 4 கிலோ தங்க நகைகள் பத்திரமாக மீட்கப்பட்டன. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் வடகரை பகுதியில் செயல்பட்டு வரும் மகாராஷ்டிரா வங்கியில் மேலாளராக பணிபுரிந்த ஜெயக்குமார் வங்கி நகைகளை கையாடல் செய்து திருப்பூர் புஷ்பா சந்திப்பில் உள்ள தனியார் வங்கியில் அந்த நகைகளை வைத்து பணம் பெற்று மோசடி செய்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. மருத்துவ மாணவர்களின் பட்டமளிப்பு விழாவில் வழக்கமாக அணியும் கருப்பு நிற அங்கி மற்றும் தொப்பியை இனி பயன்படுத்த வேண்டாம் என்று மத்திய அரசின் மருத்துவக் கல்வி நிறுவனங்களுக்கு சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. காலனி ஆதிக்கத்தின் மரபாக தொடரும் இந்த பாரம்பரியத்தை மாற்ற வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்ளூர் பாரம்பரியத்திற்கு ஏற்ற வகையிலான ஆடைகளை பட்டமளிப்பு விழாவில் அணிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே உள்ள மானார் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்த். விஜே மச்சான் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வரும் இவர் விரைவில் விசேஷ செய்தி வெளியாகும் என அண்மையில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கோவிந்த் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் இருந்து நேபாளம் தலைநகர் காத்மாண்டுவுக்கு 40 பேருடன் பயணிகள் பேருந்து சென்றது. நேபாளத்தின் தனாஹூன் பகுதியில் பேருந்து சென்றபோது பேருந்து ஆற்றுக்குள் விழுந்தது. இந்த கோர விபத்தில் 27 பயணிகள் உயிரிழந்தனர். 3 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். காணாமல் போன 10 பேரை தேடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் கண்ணூரில் மட்டனூரைச் சேர்ந்த தந்தை மற்றும் மகன் ஆகியோருக்கு நிபா வைரஸின் அறிகுறிகள் இருந்ததைத் தொடர்ந்து இருவரும் பரியாரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இருவரது உமிழ்நீரும் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்காக ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தேர்தல் பிரச்சாரம் களை கட்டியுள்ளது. இந்நிலையில் சிகாகோவில் நடைபெற்ற ஜனநாயக கட்சியின் மாநாட்டின் கடைசி நாளில் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தனது கணவர் டக்ளஸ் எம்ஹாஃப் மற்றும் துணை அதிபர் வேட்பாளர் டிம் வால்ஸ் ஆகியோருடன் மேடையில் தோன்றினார். அப்போது கட்சி உறுப்பினர்களின் ஆரவாரம் விண்ணை பிளந்தது. சுமார் 10 லட்சத்துக்கும் அதிகமான பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. மாநாடு நடைபெற்ற அரினா அரங்கத்தில் 23,500 இருக்கைகளும் நிரம்பி வழிந்தன. அமெரிக்க அதிபர் தேர்தலில் அரிசோனா மாகாணத்தில் போட்டியிடுவதாக அறிவித்திருந்த சுயேட்சை அதிபர் வேட்பாளர் ராபர்ட் எஃப் கென்னடி போட்டியில் இருந்து விலகுவதாக திடீரென அறிவித்துள்ளார். கென்னடிக்கு ஆதரவு தெரிவித்திருந்த சூப்பர் பேக் அமைப்பு கூறும்போது கென்னடி மற்றும் ட்ரம்ப் இடையே வேலைவாய்ப்பு தொடர்பாக ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகத்தில் கென்னடிக்கு பொறுப்பு வழங்க வேண்டும். இதுகுறித்து பேசிய ட்ரம்ப், கென்னடி தேர்தல் போட்டியில் இருந்து விலகினால் அவருக்கு தனது நிர்வாகத்தின் கீழ் அமையும் அரசாங்கத்தில் பொறுப்பு வழங்குவதாக தெரிவித்திருந்தார். உலக பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்க் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸின் சிஇஓ-ஆக உள்ளார். இதில் டெஸ்லா கார் உற்பத்தி நிறுவனத்தின் துணைத் தலைவராக இந்தியாவைச் சேர்ந்த ஸ்ரீலா வெங்கட ரத்னம் கடந்த 10 ஆண்டுக்கு மேலாக பணிபுரிந்தார். இந்நிலையில் டெஸ்லா நிறுவனத்தின் துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக ஸ்ரீலா வெங்கட ரத்னம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் டெஸ்லா நிறுவனத்தில் பணிபுரிவதை ஆரம்பத்தில் பெருமையாக கருதியதாகவும், எலான் மஸ்கிடம் வேலை செய்வது இதயத்திற்கு நல்லதல்ல என்றும், மயக்கம் வரும் அளவிற்கு அங்கு பிரஷர் ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
மலேசியாவில் கோலாலம்பூர் அருகே உள்ள மஸ்ஜித் இந்தியா என்ற இடத்தில் சாலையோர நடைபாதையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் இந்தியாவைச் சேர்ந்த 48 வயது பெண் ஒருவர் உள்ளே விழுந்தார். அருகில் இருந்தவர்களும் பள்ளத்தில் விழுந்தபோது துரிதமாக செயல்பட்டு வெளியேறினர். அதே நேரத்தில் 8 மீட்டர் ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டு மண் சரிந்ததால் உள்ளே விழுந்த பெண் மாயமாகினார். பள்ளத்தில் விழுந்த பெண் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணி என்று கூறப்படுகிறது. ஐஸ்லாந்தில் கடந்த 9 மாதங்களில் 6வது முறையாக எரிமலை வெடிப்பு ஏற்பட்டது. இதனால் லேசான நிலநடுக்கமும் ஏற்பட்டது. எரிமலை வெடிப்பு ஏற்பட்ட பகுதிக்கு அருகே கிரிண்டாவிக் நகரில் இருந்து பெரும்பாலான மக்கள் வெளியேறிவிட்டனர். எரிமலை வெடிப்பு காரணமாக விமான சேவைகளில் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை காக்க சிறப்பு நிதி ஒதுக்கும் திட்டத்தை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கொண்டுவர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. T20 கிரிக்கெட் போட்டிகள் அதிகமாக நடத்தப்படுவதால் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்படும் எண்ணிக்கை முன்பை காட்டிலும் குறைந்து வருகிறது. இந்நிலையில் கிரிக்கெட்டின் அடிப்படை வடிவமான டெஸ்ட் போட்டிகளை காக்க ICC 125 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவைச் சேர்ந்த தடகள வீராங்கனை பாவனா ஜாட்டிற்கு 16 மாதங்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடைக்காலம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் வரும் டிசம்பர் 10ஆம் தேதி வரை தொடரும் என தேசிய ஊக்கமருந்து தடுப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஊக்கமருந்து பரிசோதனையில் பங்கேற்காமல், பயிற்சி விவரம் உள்ளிட்ட உரிய தகவல்களை தராமல் இருந்ததால் பாவனா ஜாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனியாக ஒருநாள் வாழ வேண்டுமென நியூசிலாந்து பவுலர் டிம் சவுதி கூறியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் டிம் சவுதியிடம் வேறொரு கிரிக்கெட்டராக நீங்கள் வாழ வேண்டுமென்றால் யாராக வாழ விரும்புகிறீர்கள் என கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த சவுதி, தோனியாக ஒருநாள் வாழ வேண்டுமென்றும் தோனியாக வாழ்க்கை எப்படி இருக்கும் என பார்க்க விரும்புவதாகவும் பேசியுள்ளார். திருஷ்யம் படத்தின் 3ஆம் பாகம் குறித்து இயக்குநர் ஜீது ஜோசப் மனம் திறந்துள்ளார். மோகன்லால், மீனா நடிப்பில் 2 பாகங்களாக வெளிவந்த திருஷ்யம் படம் வசூலில் சாதனை படைத்தது. இந்த நிலையில் திருஷ்யம் படத்தின் 3ஆம் பாகத்திற்கான காட்சிகளை உருவாக்கிவிட்டதாகவும் அவை மோகன்லாலுக்கு மிகவும் பிடித்துவிட்டதாகவும் இயக்குநர் ஜீது ஜோசப் கூறியுள்ளார். அதே சமயம் 2ஆம் பாகம் வெளியாக 5 ஆண்டுகள் ஆனதைப் போலவே 3ஆம் பாகத்திற்கும் கொஞ்ச காலம் தேவைப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார் பிரதமர் மோடி. இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கம் நிற்கும் என உறுதி. வேளாண்மை, மருத்துவம், உணவு, தொழில்துறை உள்ளிட்ட 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். பிரதமர் மோடி, ஜெலன்ஸ்கி இடையிலான பேச்சுவார்த்தையின் போது ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இந்தியா வருமாறு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு பிரதமர் மோடி அழைப்பு. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். சென்னையில் குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் பதக்கங்கள் வழங்கும் விழா. அரும் பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அமைதியான மாநிலத்தில்தான் வளர்ச்சி இருக்கும் என்பதால்தான் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னணியில் உள்ளது. காவல்துறையினருக்கான பதக்கம் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. நாமக்கல் மாவட்டம் பரகூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவர் இடையே மோதல். பள்ளிக்கூடத்திலேயே 2 மாணவர்கள் மோதிக்கொண்டதில் ஒரு மாணவன் பலி. நேபாள தலைநகர் காத்மாண்டுவுக்கு சென்றபோது ஆற்றில் கவிழ்ந்த பேருந்து. உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த 27 பேர் உயிரிழப்பு. இந்திய தடகள வீராங்கனை பாவனா ஜாட்டிற்கு 16 மாதங்கள் தடை விதித்து தேசிய ஊக்கமருந்து தடுப்பு அமைப்பு உத்தரவு. ஊக்கமருந்து பரிசோதனையில் பங்கேற்காததால் தடை விதிக்கப்பட்டதாக தகவல். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை காக்க சிறப்பு நிதி ஒதுக்கும் திட்டம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கொண்டுவர உள்ளதாக தகவல். இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.